ஜீவிப்பேனான் இயேசுவோடு வந்திடுவே அவர் வார்த்தையோடு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அநேகர் என்கிட்ட கேட்ட காரியம், பாஸ்டர் நாங்கள் அந்நிய பாஷை பேசலாமா? அந்நிய பாஷை பேசுறதுக்கு நான் தடையே கிடையாது. ஐ நெவர் ஸ்டாப் எனி ஒன் டு ஸ்பீக் இன் டங்ஸ். அட் த சேம் டைம் ஹவு டு ஸ்பீக். ரீசன், நீங்கள் பேசுறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். யூ டெல் த ரீசன் வை யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். அந்நிய பாஷை பேசுவதற்கு ரீசன் இருக்குல்ல. இப்போ முதல் காரியம் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. முதலாவது, அந்நிய பாஷை என்றால் என்ன? இப்போ முதல்ல பரிசுத்த ஆவியினாலே பெறுகிற ஞானஸ்தானம். இந்த பரிசுத்த ஆவியினால் பெறுகிற ஞானஸ்தானத்தினாலே வாக்கு தத்தத்தை பெறுகிறோம். இந்த வாக்கு தத்தத்தினாலே வரங்களை பெறுகிறோம். அந்த வரங்களில் ஒன்று தான் அந்நிய பாஷை. இப்போ த 10 ரீசன், இப்போ உங்களுக்கு 10 காரணம் இருக்குது. அந்நிய பாஷை இப்போ பேசுகிறவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. 10 காரணங்கள் why every believers should speak in tongues. 10 reason why every believer should speak in tongues. Reasons why every believer should speak in tongues. இது 2 பிரிவாக பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் 5, செகண்ட் ஆஃப் 5. இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் 1. ரீசன் 1, டங்ஸ் த இனிஷியல் சைன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க முடியும். Tongues, the initial sign. Number 2. Reason 2. Tongues for spiritual edification. Tongues for spiritual edification. Reason 3. Tongues reminds us of the Spirit's indwelling presence. இதை தமிழில் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது ஒரு ஆரம்ப அடையாளம், அடையாளத்தின் துவக்கம். முதலாவது தமிழில் அடையாளத்தின் துவக்கம். தமிழில் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இனிஷியல் சைன்னா ஆரம்ப அடையாளம், துவக்கம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மை வளர்க்கிறது, அதாவது எடிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறது. இரண்டாவது நம்மை வளர பண்ணுகிறது, ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன், ஆவிக்குரிய வளர்ச்சி. மூன்றாவது ஆரம்ப அடையாளம், இப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். மூன்றாவது, tongues reminds us of the Spirit's indwelling presence. ஆவியானவர் நமக்குள்ளே பிரசன்னராகி இருக்கிறார் என்பதின் அடையாளம். Tongues reminds us spiritual indwelling presence. மூன்றாவது indwelling presence, right. நாலாவது, tongues will keep our prayers in line with God's will. இரண்டாவது ஆவிக்குரிய வளர்ச்சி. மூன்றாவது நமக்குள்ளே தேவன் பிரசன்னமாகிறார். மூன்றாவது வளர்ச்சி, உள்ளான பிரசன்னம்.
ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாகி பிரசன்னாகுகிறதை அந்த அந்நிய பாஷை வெளிப்படுத்துகிறது. 4வது பார்த்தீங்கன்னா, டங்ஸ் கீப் அவர் பிரேயர்ஸ் இன் லைன் வித் காட்ஸ் வில். தேவ சித்தத்திற்கு ஏற்றபடி நம் ஜெபம் நம்மை வரிசைப்படுத்துகிறது தான் அந்நிய பாஷை. உள்ளான ஆவியின் பிரசன்னம், உள்ளான ஆவியின் பிரசன்னம். 4வது, தேவ சித்தத்தின்படி நம்முடைய ஜெபங்களை வரிசைப்படுத்துவது அந்நிய பாஷை. தேவ சித்தத்தின்படி நம் ஜெபங்களை வரிசைப்படுத்துவது, நம் ஜெபங்களை வரிசைப்படுத்துவது. லைன் வித் காட்ஸ் வில், வரிசைப்படுத்துவது. நீங்கள் அதை பார்த்து எழுதி கொள்ளலாம். 5வது, ரீசன் 5, praying in tongues stimulate faith. விசுவாசத்தை நிலைப்படுத்துவது. praying in tongues stimulate faith. stimulates the faith. stimulates faith. விசுவாசத்தை நிலைப்படுத்துவது. இது 5 காரியங்கள். 6வது பார்த்தீங்கன்னா, 6th ரீசன், நிலைப்படுத்துவது. praying in tongues, 6வது, praying in tongues keeps us free from worldly contamination. உலகத்தினுடைய எல்லா விதமான அருவருப்புகளுக்கும் அல்லது நமக்கு விரோதமாய் நம்மை தாழ்த்துகிற ஜனங்களுக்கு முன்பு நம்மை விடுதலை ஆக்குகிறது. உலகம் நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, உலகம் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, பரிகாசம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வாய்க்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வது praying tongues. 7வது, உலகத்தின் அருவருப்புகள், விரோதங்கள், அவைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்வது. அருவருப்புகள், விரோதங்கள், இது நிறைய நீங்கள் போட்டுக்கலாம். எதிர்ப்புகள், கண்டம் பண்ணுறாங்களே நம்மளை, அவங்களுக்கு நம்ம விலக்கி காத்துவது, விலக்கி காத்துக்கொள்வது, விலக்கி காப்பது. 7வது, ரீசன் 7, praying in tongues enables us to pray for the unknown. தெரியாத நம்ம இப்போது நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னா, எங்கேயாவது போகணுன்னா தெரியாத ஒரு ஆத்துமாவை போய் நீங்கள் சந்தித்து பேசி ஜெபம் பண்ணால் தான் அதற்குரிய ஒரு காரியம் வெளிப்படும். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நம்மக்கிட்ட கொண்டு வருவார். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது தான் யாருன்னே தெரியாது நம்மளை தேடி கர்த்தர் கொண்டு வருவார். அந்த அந்நிய பாஷையோட ஜெபம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஜெபம் அந்த ஆத்துமாவை கொண்டு வரும். அதுக்காக தான் பேசுகிறோம். ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. இப்போ இது 7வது தான், enables us to pray for the unknown. உங்களுக்கே தெரியாது, எதுக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ணேன், திடீர்னு ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணும், எதுக்கு ஜெபம் பண்ணேன்னே தெரியாது. ஆனால் அது ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய காரணம் அதற்குள் இருக்கிறது. 8வது, ரீசன் 8, அறியாதவர்களுக்காகவும் அறியாதவைகளுக்காகவும் நம்மை ஜெபத்தில் நடத்துவது. பாருங்க, அறியாதவைகள்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா?
இவைகளுக்காக நம்மளை கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார். 8வது, அறியாதவர்களுக்காக அறியாதவைகளுக்காக ஜெபிப்பது. ஓகே, 8வது, ரீசன் 8, praying in tongues gives spiritual refreshing. Spiritual refreshing. அந்நிய பாஷையில் ஜெபிப்பது என்பது நமக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொண்டு வருது, ஒரு புத்துணர்ச்சி. அந்நிய பாஷையில் ஜெபிப்பது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறது, ரெஃப்ரெஷிங். இங்கே ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு உங்களுக்கு இந்த பாரம், கவலை, ஏக்கம், எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புதுப்பிக்கப்படுதல், ஆவிக்குரிய புத்துணர்ச்சி, புத்துணர்வு, ஆவிக்குரிய, அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்னா புதிதாக்கப்படுதல், ரெஃப்ரெஷிங், ரீஃப்ரெஷ். புதிதாக்கப்படுதல்னு கூட போடணும், புதிதாக்கப்படுதல். ரைட். 9, ரீசன் 9, டங்ஸ் ஃபார் கிவிங் தேங்க்ஸ். பலருக்கு தெரியாது அந்நிய பாஷை பேசுறது நன்றி சொல்கிறோம் ஆண்டவருக்குன்னு தெரியாது. பல நேரங்களில் அந்நிய பாஷை பேசுவோம், ஆனால் நன்றி சொல்லிகிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. பல அந்நிய பாஷை பேசுவோம், அது உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? யாருக்கோ ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன, எதுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஃபோக்கஸில் ஜெபம் பண்ணோம். இப்போ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். நான் திடீர்னு அந்நிய பாஷை பேசினா, அந்த அந்நிய பாஷை வந்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்னா, இல்லை என்ன புத்துணர்ச்சி ஆக்கிக்கிறேன்னா, இல்லை யாரோ ஒரு ஜெபம் பண்ணுறேன்னா இல்லையா? இப்போ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு இவங்களுக்கு வந்தவங்களுக்கு பேரை சொல்லி இவங்களுக்கு ஜெபம் பண்ணிடலாமே, அது இவங்களுக்கு அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இது ஒரு குழப்பம். அதனால தான் உங்களுக்கு இப்போது தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இது எல்லாத்துக்கும் வசனம் இருக்கா பாஸ்டர்? இந்த 10க்கும் வசனம் இருக்கா? இருக்கிறது, 10க்கும் வசனம் இருக்கு. இப்போது 10வது, ரீசன் 10, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் brings the tongue under subjection. Subjection. Tongue under subjection. இப்போ ஒரு பாடத்திற்குள் நாம் இருக்கிறோம், ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வரோம், சப்ஜெக்ஷனுக்குள்ளே வரோம். இதுதான் இன்றைக்கி பல நேரங்களில் இப்போ இந்த அந்நிய பாஷை அப்படிங்கும்போது இதில் 10 காரணங்கள் இருக்குது. இது வசனம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த வசனத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இப்போ வசனத்தை சொல்கிறேன். முதலாவது, டங்ஸ் த இனிஷியல் சைன், ஆக்ட்ஸ் சாப்டர் 2:4, அப்போஸ்தலர் 2:4, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், வசனம் இல்லாமல் யார் சொன்னாலும் அதை கழுத்துலேயோ தலையிலையோ மாட்டிக்கக்கூடாது, நிற்கவே கூடாது. அந்த இடத்துல வசனம் இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை. வசனம் தான் தூணும் ஆதாரமுமே இந்த வேதாகமம் தான். இந்த பரிசுத்த வேதாகமம் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை. பைபிள் சொல் தான் நான் கேட்குறேன், வேறு யார் பேச்சும் கேட்க மாட்டேன். அது என்னுடைய லாஜிக். வேதம் சொன்னால் செய்வேன், அதன்படி செய்வேன், அதை மீறி நான் செய்ய மாட்டேன். அப்படின்னா நம்ம பைபிளுக்குள்ளே இருக்கோம். பைபிளுக்குள்ளேன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்று அர்த்தம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் சாப்டர் 2:4. இரண்டாவது 1 Corinthians 14:4, tongues for spiritual edification. மூணாவது John 14:16 and 17, tongues reminds us of the spirit's indwelling presence. 14, 16 and 17. நாலாவது tongues keep our prayers in line with God's will. Romans 8:26, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். 6வது, praying in tongues keeps us free from
worldly contamination. 1 Corinthians 14:28. ஆறாவது, ஐந்தாவது இல்லையா? Judah 20. Praying in tongues stimulate faith. Judah 20. யூதா புஸ்தகம் 20ஆம் வசனம். இப்போ ஆறாவது, 6th one, 1 கொரிந்தியர் 14:28, 14:28. ஏழாவது, இங்கே கொஞ்சம் ஒரு விதத்தை மாற்றி கொடுக்கிறார். அன்னோன் அப்படிங்கும்போது எப்படி சொல்றாருன்னா, the seventh reason every believer speaks in tongues is because it provides us the way to pray about things no one thinks to pray about, even aware of. Romans 8:26. Romans 8:26. இதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அதை எழுதணும் நீங்கள். அதே போல் எட்டாவது, Isaiah 28:11 and 12. 11 and 12. 9, tongues for giving thanks. 1 Corinthians 15 to 17. 15 to 17. Speaking in tongues brings the tongue under subjection. James 3:8. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னா இந்த 10 காரியங்களை கற்றுக்கொண்டவர்கள் பேசலாம், 10 காரியங்களை அறிஞ்சவங்க பேசலாம். அப்போ இது வந்து ஒரு சபை என்று சொன்னால் அது இண்டிவிஜுவல்ஸ் cannot implement. ஒரு தனிப்பட்ட நபர் அதை செய்ய முடியாது. ஒரு சபை இதை கற்றுக் கொடுக்கும். இது வந்து ஒரு பாடம். வசனத்தை மட்டும் ஒரு வசனம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ இதற்குள்ளே நீங்கள் கடந்து போங்க. எவ்வளவு ரகசியங்கள் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14, இப்போ வந்து நன்றி சொல்வதுன்னு சொன்னோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 14 திருப்பிக் கொள்ளுங்க. 14, 15 தொடங்கி பார்க்கலாம். 15 முதல் 17 வரைக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமின் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. இப்போ நான் வந்து தமிழில் ஜெபம் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னா ஆமென் அப்படிமா. அதே நான் வந்து கன்னடத்தில் பேசினா இங்கே இருக்க கொஞ்சம் கன்னடம் தெரியாதவங்க சொல்ல முடியாது, தெலுங்கில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மலையாளம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு புரியாத ஒரு பாஷையில் நான் ஜெபிச்சு முடித்தேன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆமீன் சொல்ல மாட்டான். அப்போது ஆமீன் என்பது தான் ஒருமித்து கொண்டு வருகிற கருத்து. அப்போ ஒரு அந்நிய பாஷை பேசும்போது அவனுக்கு அர்த்தம் புரியலை அப்படின்னா நீ பேசுகிற பாஷை பிரயோஜனம் அல்ல, பேசுகிற பாஷை கர்த்தருக்கு ஏற்றதல்ல. இப்போ இதுலேயே 10 விதமான டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது, 10 விதமான காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்க முடியும்? மற்றவங்களை அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்ல முடியும்? இப்போ ஒரு சபை வந்து அந்நிய பாஷை விசுவாசிகளை அந்நிய பாஷை பேச வைப்பதற்கு சபை காத்து கொண்டு இருக்கிறார். இந்த சபைக்கு வந்து நாங்கள் இதை சொல்லி கொடுப்போம். இதை சொல்லி கொடுத்த பிறகு இந்த 10 காரியத்தை அவங்க எழுதி படித்து, ஐயா நாங்கள் படிச்சிட்டோம், இப்போ இந்த அந்நிய பாஷைன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிச்சு, இப்போ நாங்கள் பேச போகிறோம், எங்களுக்கு வழி கொடுங்க, வழி திறங்கன்னு சொன்னால் அவர்களை பேச வைப்பது ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, ஒரு சபையினுடைய மேய்ப்பனுடைய வேலை, கர்த்தருடைய ஆசாரியனுடைய வேலை. அப்போ அந்த வேலையை ஆசாரியன் மட்டும்தான் செய்யணும். இது வந்து ஆசாரியனுடைய வேலையை ஆசாரியன் செய்யணும். அந்த நாட்களிலே ஒரு சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவான பொழுது
பலி செலுத்த ஆசாரியன் வருவதற்கு தாமதித்த பொழுது ராஜா அந்த பலியை செலுத்துகிறான். ஆனால் கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளலை. அப்பதான் சவுலின் மேலே கோபமாக இருக்கிறார். இப்போ ஒரு ஆசாரியன் செய்யறத நீங்கள் யாரும் செய்ய முடியாது. ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கணும், பாஸ்டர் லேட்டாக வராருன்னு வச்சுங்க, டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தண்ணி தொழில் வாங்க நாங்கள் இறங்குறோம் உள்ள அப்படி ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா? இல்லை கம்யூனியன் கொடுக்கணும், பாஸ்டர் லேட் ஆகிட்டாரு, நீங்கள் வர மாதிரி அவரும் லேட்டாக வராருன்னு வச்சுங்க, வந்து திரும்பி தன்னை ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி வசனத்தை சொல்லி உறுதிப்படுத்தி அந்த கம்யூனியனை கொடுக்கறதுக்குள்ளே நீங்கள் அவசரமாக வந்துருச்சு, போங்க பாஸ்டர் எடுத்து இங்கே வச்சுருங்க நாங்களே எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னா அது கம்யூனியன் ஒழுங்கு இல்லை. அதே போல தான் ஒரு சபை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் அந்நிய பாஷை பேச கற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு அம்மா ஒரு பிள்ளைய ஒரு சின்ன புதிதாய் பிறந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தை திரும்பி படுக்குது. ஃபஸ்ட்டு தாய் சந்தோஷப்படுறான், அப்புறம் தவழுது சந்தோஷப்படுறான், மெதுவாக பிடிச்சிட்டு நடக்குது சந்தோஷப்படுறான், எதையுமே பிடிக்காமல் நடக்குது சந்தோஷப்படுறான், ஓடுது சந்தோஷப்படுறான். அப்புறம் குழந்தை பிறந்ததையோ திரும்பி படுத்ததையோ தவிழ்ந்ததையோ நிற்பதையோ தாங்கி பிடித்து நடப்பதையோ தானாக நடப்பதையோ யோசிக்கவே மாட்டேன். இந்த பிள்ளை தன் வேலையை திரும்பி செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஒவ்வொரு முறை அந்த பிள்ளை ஒரு மாற்றம் வளர்ச்சி வருகிற போதெல்லாம் உண்மையாகவே அந்த தாய் மகிழ்ச்சி அடைவாள். ஏன்னா என் குழந்தை சரியான நேரத்துக்கு குப்புறப்படுத்துருச்சு. அன்றைக்கி ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு, ஐயோ என் பேத்தி திரும்பலை, இன்னும் திரும்பவும் அவசரப்படாதீங்க. சில பிள்ளைகள் சீக்கிரமாக திரும்பும், சில நேரத்து பிள்ளைகள் 1 மாதம் 2 மாதம் கூட குறைய ஆகும், கவலைப்படாதீங்க. என் பிள்ளைக்கு இன்னும் பேச்சு வரல, பேசும் நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக டாக்டர்லாம் போகாதீங்க, கர்த்தர் உதவி செய்வார். பேச ஆரம்பிக்கிறான் அந்த பிள்ளைகள். அப்போது அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். அதே போல் அந்நிய பாஷையை என்ன கூட எடுத்தோடனே இந்த பிள்ளைய கொண்டு போய் பியூ காலேஜில் போய் பிறந்த உடனே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனோடனே கொண்டு போய் ஒரு பியூ காலேஜில் ஒரு துணியில் சுற்றி படுக்க வச்சுட்டு வந்தால் அந்த பிள்ளை படிச்சுக்குமா? அப்படி தான் இருக்குது நம்ம பேசிக்கிற அந்நிய பாஷை. அதாவது என்ன பாஸ்டர் இவ்வளோ மோசமாக சொல்கிறீங்க? அதுதான். அப்போ நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் பேசுகிற பாஷை அதுதான். அப்போ யாருக்குமே புரியாது, யாருக்குமே தெரியாதுன்னா அது எப்படி நீங்கள் செய்ய முடியும், எப்படி அதை பேச முடியும்?